வணக்கங்க. இந்த 2025லயும் சொந்தமா தொழில் தொடங்கணும்னு ஆசைப்படுறவங்க நெறைய பேர் இருக்கிறாங்க. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இதே உலகத்தில 2025லயும் கடன் வாங்கி, முதலு போட்டு கொள்ளையடிக்கிற கொள்ளைக்கார கூட்டமும் ஒண்ணு இருக்குதுன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? ஆமா இருக்கிறாங்க. நாம ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு முன்னாடி நம்ப செய்திய போட்டு பார்த்தோம்னாலே, சோமாலிய கடல் கொள்ளையர்கள் கப்பலை கடத்தினர் அப்படின்னு சொல்லி நெறைய ஒரு நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் இல்லைங்களா? அந்த சோமாலிய கடல் கொள்ளையர்கள பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோங்க. அவங்கள பத்தின கதைய கேட்கும்போது நம்மளுக்கே ஒரு செகண்ட் வந்து என்னடா இது இவங்க இப்படி போயிட்டாங்களே! எப்படி இருந்தா நான் இப்படி ஆயிட்டேன்னு சொல்ற மாரி, எப்படி இருந்த இவங்க இன்னைக்கு இந்த மாரி மாறிட்டாங்களேன்னு சொல்லி நம்மளுக்கே கொஞ்சம் ஒரு மாரி பாவமா தான் இருக்குது. அவங்களுடைய கதைய பத்தி தெரிஞ்சுக்கலாங்க. என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, நம்ப பண்டைய காலம் தொட்டு இன்னைக்கு வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தோட 7 கண்டங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, 7 கண்டங்களுக்குமே இங்கேருந்து இன்னொரு கண்டத்துக்கு போணும் அப்படின்னா, விமானங்கள் வரத்துக்கு முன்னாடியும் சரி, விமானம் வந்த வாட்டியும் சரி, நம்ம வந்து இங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு பொருள எடுத்துட்டு போறதுக்கு கடல் வழி மார்க்கத்த தான் பயன்படுத்தணும். நம்ம தமிழகத்தில இங்கேருந்து ரோமாபுரிக்கு போயிருக்கிறாங்க. ரோமாபுரியிலேருந்து தமிழகத்துக்கு வந்திருக்கிறாங்க. இப்படி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அனைத்து வணிகம் சம்மந்தப்பட்ட ஒரு நகர்வுகளுமே கடல் வழியா தான் நடந்திருக்குது. ஓகேங்களா? அப்படி இந்த 2025ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும். உலகத்தோட மிக முக்கியமான ஒரு கால்வாய் வந்து பார்த்தீங்கன்னா, சூயஸ் கால்வாய். அந்த சூயஸ் கால்வாய் வந்து பார்த்தீங்கன்னா, செங்கடல் வழியா தான் போயாகணும். அந்த செங்கடல் அந்த பகுதியில தான் வந்து பார்த்தீங்கன்னா, சோமாலியா அப்படிங்கிற நாடு இருக்குது. அந்த சோமாலியா நாட்டுல இருக்கக்கூடிய மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர்லாம் வந்து என்ன பண்றாங்க, கடல் கொள்ளையர்களா மாறிட்டாங்க. அவங்க ஏன் அப்படி கடல் கொள்ளையர்களா மாறிட்டாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பொதுவா வந்து பார்த்தீங்கன்னா, கடல் கொள்ளையர்கள்ல 2 விதமான பேர் இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட்டு ஒன் பெட்டி திருடர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? பெட்டி திருடர்கள்னா என்னன்னு சொல்லி அர்த்தம்னா, அவங்க வந்து கடல்ல போற கப்பலுடைய ஆங்கரு, அதாவது கடல்ல போற கப்பலுடைய அ நங்கூரம், அதில இருக்கக்கூடிய கவுரு, அதில இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு என்னது உயிர் காக்கும் படகு, ஒரு லைஃப் போட்டு இந்த மாரி சின்ன சின்ன இது, அதில இருக்கக்கூடிய கம்ப்யூட்டரு, இந்த மாரி சின்ன சின்ன பொருள்லாம் அங்க போறவங்களுடைய நகை புடுங்குறது, பணம் புடுங்குறது, இந்த மாரி சின்ன சின்னதா பண்றவங்கலாம் பெட்டி திருடர்கள். ஆனா, இந்த சோமாலியன் கடல் கொள்ளையர்கள் அப்படி கிடையாது. அப்படியே கப்பலோட சேர்த்து தூக்கிட்டு போயிருவாங்க. புரியல தானே? ஆமா. அவங்க அப்படிதான் பண்ணிட்டுருக்காங்க. சோமாலிய கடல் கொள்ளையர்கள் என்ன பண்றாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவங்க சூயஸ் கால்வாய் வந்து இவங்க இவங்க பார்டர தாண்டி தான் போயாகணும். இப்படி போகும்போது என்ன பண்றாங்க, கப்பலோட கடத்தி கொண்டு போயிர்றாங்க. கப்பலோட கடத்தி கொண்டு போய் இவங்க ஹார்பர்ல நிறுத்தி வச்சுக்கிட்டு, இவங்களுக்கு மத்தியஸ்தம் பேசுறதுக்கு ஐரோப்பால கம்பெனி இருக்குது. ஓகேங்களா? கடத்தப்பட்ட இடம் செங்கடல். அவங்களுக்கு மத்தியஸ்தம் பேசுற இடம் வந்து பார்த்தீங்கன்னா, ஐரோப்பா நாடுகள்ல. இங்கேருந்து குறுக்கால புரோக்கர் வச்சு ஐரோப்பால ஆள் வச்சு டீலிங் பேசி, கப்பல் ஓனர்ட்ட பேசி, இவங்க ஒரு பர்ட்டிகுலர் அமௌண்ட் கேட்டு வாங்குறாங்க. இவங்க கேட்டு வாங்கக்கூடிய அமௌண்ட் வந்து பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது சில நாட்கள்ல முடியும், சில மாதங்கள்ல முடியும். ஏன் ஒரு சில நேரங்கள்ல தொகை அதிகமா இருந்துச்சுன்னா, ஒரு சில ஆண்டுகள் கூட அதிகமாகும். ஓகேங்களா? இப்படி அவங்க கேட்டு வாங்கக்கூடிய பணம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ஹெலிகாப்டர்ல கொண்டு வந்து இவங்க சோமாலியன் பைரட்ஸ் எங்க சொல்றாங்களோ, அந்த கடல்ல இவங்க கீழ இறக்கி போட்டு போயிரணும். இவங்க வந்து அப்புறமேட்டு போய் எடுத்துக்குவாங்க. சரிங்களா? இவங்க பணம் எடுத்துட்டு போம்போது கூட இவங்கள போய் யாரும் பிடிக்க முடியாது. சப்போஸ் ஏன் அதுக்கு அத்தன நாள் ஆகுதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இவங்க கேட்கக்கூடிய தொகை அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுல கேட்பாங்க. சப்போஸ் இவங்க கேட்கக்கூடிய தொகைய அந்த கடல்ல போன கப்பலுடைய ஓனர் குடுக்கலன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கடல்ல இருக்கக்கூடிய முக்கியமான பொருள்லாம் எடுத்து திருடி, ஏற்கனவே கடத்தி கொண்டு போய் தான் வச்சிருக்கிறாங்க. அதில என்னென்னலாம் கழட்ட முடியுமோ கழட்டி, வித்து, அந்த காசுல பாம் வாங்கி, அந்த பாம்ம வச்சு அந்த கப்பலையே நொறுக்கி புடுவாங்க. அதில புடிச்சிட்டு போன மாலுமிகள், கேப்டன் இவங்களையெல்லாம் ஒரு சில நேரத்தில பாவம்ன்னு பார்த்து விட்டுருவாங்க. இல்ல உச்சபட்ச கோவத்தில இருந்தாங்கன்னா, அவங்களையும் கொன்னுப்புடுவாங்க. கொன்னுப்புட்டு, ஐயா இந்த மாரி கொன்னுப்புட்டேன்னு சொல்லி தகவல் சொல்லியிருங்கன்னு சொல்லி ஐரோப்பாக்காரங்களுக்கு தகவல் சொல்லிருவாங்க. இவங்க ஏன் இப்படி இந்த அளவுக்கு மோசமா மாறுனாங்கன்னா, சோமாலியா நாட்டுல நிலையில்லாத ஆட்சி மற்றும் உள்நாட்டு போர் இது 2 இருந்ததுனால, அந்த மக்களுக்கு வேலைவாய்ப்பு கிடையாது. சரி ஓகே. மீன் பிடிச்சாச்சும் பொழச்சுக்கலாம்னு கடலுக்குள்ளாடி போனா, இந்த செங்கடல்ல வந்து பார்த்தீங்கன்னா, செங்கடல் வழியா சூயஸ் கால்வாய்க்கு போகக்கூடிய கப்பல்ல என்ன பண்றாங்க, இவங்க கப்பல்ல இருக்கக்கூடிய வேஸ்டேஜ் எல்லாம் வந்து கடல்ல கொட்டுறாங்க. கெமிக்கல் கழிவுகள்லாம். அந்த கழிவுகள்லாம் அதிகமா கொட்டுறதுனால, அங்க இருக்கக்கூடிய மீன்கள்லாம் ஆழ்கடல் பகுதிக்கு ஷிஃப்ட் ஆயிருச்சு. ஸோ, இவங்க இருக்கக்கூடிய அந்த கடல் பகுதி, இவங்க மீன் வழக்கமா பிடிக்கக்கூடிய பகுதிங்கிறது, உயிரினங்கள் வாழ தகுதியற்றதா மாறிடுச்சு. அவங்க ஏன் இங்க கொட்டுறாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சோமாலியன் கவர்மெண்ட்ல வந்து ஒரு நிலையான ஒரு கண்ட்ரோல் உள்ள ஆள் யாரும் கிடையாது. நம்ம என்ன பண்ணாலும் கேட்கறதுக்கு ஆள் இல்ல. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, கடல்ல போம்போது கொட்டிட்டு போனோம்னா, நாம தான் கொட்டுனோம்னு யாருக்கு தெரிய போது? நம்மளுக்கு முன்னாடி போன கப்பல் கொட்டிடுச்சு, நம்மளுக்கு பின்னாடி வர கப்பலும் கொட்டும். ஸோ, நாமளும் கொட்டணும்னு சொல்லிட்டு அவங்கவங்க தப்பு பண்ணிட்டு போனாங்க. கடைசி கட்டமா வாழவே வழி இல்லங்கிறப்ப தான் வந்து இவங்க வந்து கப்பலையே கடத்தி கொண்டு போய் பணம் வாங்கி பிழைக்கலான்ற முடிவுக்கு வராங்க. ஓகேங்களா? இத அவங்க வந்து எடுத்த உடனே சாதாரணமாலாம் பண்ண முடியாது. நீங்க கேட்கலாம், எப்படி சபரி இவங்க கிட்டயே காசு இல்ல, இவங்க எப்படி போய் கப்பல ஹைஜாக் பண்ணுவாங்கன்ட்டு. அது சாதாரண விஷயம் இல்ல. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா,
நம்ம ஊரில் எப்படி ஒரு சில நிதி நிறுவனங்கள் இருக்குதோ, ஃபைனான்ஸ் கம்பெனி இருக்குதோ, அதே மாதிரி சோமாலியாவில் இதுக்குன்னே தனியாக கம்பெனிகள்லாம் இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி கேட்டோம்னா, இந்த மாதிரி நான் போய் கப்பலை கொள்ளையடிக்க போகிறேன்னு சொல்லி கேட்டோம்னா, அவங்க நம்மளுக்கு பணம் கொடுப்பாங்க. ஓகேங்களா? டீலர்ஷிப் போடுவாங்க. ஓகேங்களா? அவங்கக்கிட்ட பணம் வாங்குறது. அதே மாதிரி அங்கே போகக்கூடிய ஆட்கள் வந்து 8லேருந்து 9 பேர் தான் போவாங்க. அதிகமான ஆள் கூட்டிகிட்டு போக மாட்டாங்க. அப்படி போகும்போது கிட்டத்தட்ட 60 பேர் கூட்டிகிட்டு போய் ட்ரைனிங் கொடுப்பாங்களாம். அதுலேருந்து வெறும் 9 நபர்களை மட்டும்தான் செலக்ட் பண்ணி கூப்பிட்டு போவாங்களாம். மீதி 51 பேர் ரிஜெக்ட்டு. ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இது ரொம்ப ரொம்ப ஆபத்தான வேலை. ஏன்னா, நம்ம இந்த மாதிரி சோமாலியாவில் பண்ணுறோன்னு தெரிஞ்சு ஆப்போசிட்டில் இருக்க ஆளுங்க ஆல்ரெடி கன்னு, தற்காப்புக்கு எல்லாமே பாம்லாம் வச்சுருப்பாங்க. அதையெல்லாம் தாண்டி நம்ம அவங்கள போய் நெருங்கணும் அப்படின்னா, ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணால் கூட நம்ம உயிர் போயிடும். ஸோ, அதெல்லாம் நம்ம சமாளிக்கிற அளவுக்கு திறமையான ஆளை மட்டும் தான் கூட்டிகிட்டு போவாங்க. அப்படி அவங்க போயிட்டு சமாளிச்சுட்டு வரணுங்கிறதுக்கோசரம் தான் இப்படி ஒரு குறிப்பிட்ட ஆளை மட்டும் செலக்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்படி கூட்டிகிட்டு வந்த வாட்டி அந்த கப்பலை கடத்தி பணம்லாம் வாங்கின வாட்டி வந்து பார்த்திங்கன்னா 100% பணம் வருது அப்படின்னா தெரிஞ்சுக்கோங்க. அந்த 100% பணத்தில் இவங்களுக்கு ஃபஸ்ட்டு முதல் கொடுத்தான் பாருங்க ஃபைனான்ஸ் கம்பெனி, அவங்களுக்கு 30% போயிடும். இவங்க ஹார்பரில் நிறுத்தி வைக்கிறாங்கள கப்பலுக்கு 10% போயிடும். இவங்களுக்கு மத்தியசம் பேசி விட்றாங்களா ஐரோப்பா கம்பெனி, அவங்களுக்கு 20% போயிடும். கிட்டத்தட்ட சம்பாதிக்கிற 100%ல் 60% மற்றவங்களுக்கே போயிடுது. மீதி 40% தான் இருக்குது. 40% அந்த 8, 9 பேர் பிடிச்சோம்னா தலைக்கு 5% தான் நிற்கும். ஓகேங்களா? எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ ஒருத்தர் ஒரு கப்பலை ஹைஜாக் பண்ணி ஒரு உதாரணத்துக்கு ஒரு 1 கோடி ரூபா வாங்குறாங்கன்னு வைங்களேன். 1 கோடி ரூபா வாங்கினா 60 லட்ச ரூபா மற்றவங்களுக்கே போயிடுது. இவங்களுக்கு வெறும் 5 லட்சம் தான் நிற்கிது. தெரிஞ்சுக்கோங்க. அவன் அந்தளவுக்கு உயிரை கஷ்டப்பட்டு உயிரை பணைய வச்சு கொள்ளையடிச்சாலுமே இவ்வளோ தான் இருக்குது அந்த உள்ள விஷயத்தில். இதெல்லாம் எப்போ மாறும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, காலத்தினுடைய கட்டாயம். அவங்க நல்லா வாழ்ந்த மக்கள் இன்றைக்கி இந்தளவுக்கு வந்து கொள்ளை கூட்டமாக மாறிட்டாங்க. இவங்க எல்லாருமே வந்து இந்த வழியாக போகிறவங்க எல்லாமே வந்து கடல் கொள்ளையர்கள் வந்தால் சுட்டு கொன்னுக்கோங்க அப்படின்னு சொல்லி சுட்டு கொன்று போடுங்கன்னு சொல்லி கப்பல் ஓனர்ஸும் அந்த வழியாக போகிற கப்பலில் இருக்க ஆளுங்களுக்கு மாலுமிகளுக்கு வந்து கன்று வாங்கி கொடுத்துறாங்க. உயிரை பணைய வச்சு தான் அவங்களும் கொள்ளையடிக்கிறாங்க. அவங்க ஏன் அந்த மாதிரி கொள்ளையடிக்கிற நிலைமைக்கு போனாங்க? மீன் பிடிச்சி பிழைக்கணுன்னு தான் கடலுக்குள்ளே வந்தாங்க. இவங்க கடலில் கழிவுகளை கொட்டவும் தான் மீன் பிடிச்சி பிழைக்க கூட வழி இல்லாமல் அவங்க கடல் கொள்ளையர்களாக மாறிட்டாங்க. அதுதான் உண்மை.